சிங்கப்பூரில் உள்ள ஏஒய் எக்ஸ்பிரஸ் சாலைங்க இது. இந்த சாலைகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவர் பிரிட்ஜ் கடந்தால் தானே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எடுத்த ஃபுட்டேஜில் நான் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோராங் ஈஸ்ட்டுங்க. அதே அங்கே ஆப்போசிட் பில்டிங்லாம் தெரியுது பாருங்கள், அது வந்து கிளமண்டி அப்படிங்கிற ஒரு ஏரியா. நான் வந்து இப்போ வந்து பாண்டான் கார்டன் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போகிறோம். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஒய் அப்படிங்கிற ஒரு கார் கம்பெனி இருக்குது. ஸோ அங்கே போயிட்டுருக்காங்க. என் மேனேஜர் ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காப்புல, அவரை பார்க்குறதுக்கு போயிட்டு அந்த வேலையில் இந்த ஃபுட்டேஜே எடுக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம ஊர் வந்து இந்த டெஸ்லா பிஒய்டி அப்படி காருங்கிற மாதிரி இங்கே சிஒய் கார் வந்து சிங்கப்பூரில் வந்து சிஒய்இ அப்படிங்கிற கார் வந்து ஃபேமஸாக போயிட்டுருங்க. அந்த கார் கம்பெனி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வேலை வந்து இந்த வீடியோக்கள் எடுத்தோம். அதே வேலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா இதை முடிச்சுட்டு ஜூராங் டவுன் காலோட பஸ் இன்டர்சேஞ்சை வந்து நம்ம ஒரு வியூ பார்க்க போகிறோங்க. நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டுகளுக்கும் இங்கே சிங்கப்பூர் பஸ் ஸ்டாண்டுகளுக்கும் எப்படி இருக்குன்னு இன் ஃபியூச்சரில் வந்து எல்லா டைம் இருக்கும்போது எல்லா பேருந்து நிலையங்களையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி வந்து நான் இந்த ஏரியாவுக்கு வந்தாலும் இதை உங்களுக்கு காட்டுறேன். அதே வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு வீர பெண்மணி வீரலட்சுமி அப்படிங்கிறவங்க தான் முதல் பெண் ஆம்புலன்ஸ் டிரைவராக ஆயிருக்காங்க. அவங்க வந்துட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவுக்கே அவங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் லைட்டாக ஒரு டச் கொடுப்போம். வணக்கங்க, இது உங்கள் ராம்குமார் தான் வந்துட்டு பாருங்கள். இதான் வந்து ஜூராங் டவுன் ஹாலோட இன்ட்ரெஸ்டிங்க. பஸ் இங்கே சிங்கப்பூர் பஸ்ஸுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பர்ஃபெக்டாக இருக்குங்க. கிஸ்ட்டு எதுவுமே இருக்காது, க்ளீனாக இருக்கும். வித் வந்து பார்த்திங்கன்னா ஏர்கான் பஸ்ஸுங்க எல்லாமே. நான் ஏசி பஸ்ஸு கிடையாதுங்க. ப்ரைவேட் பஸ் கூட வந்து ஏர்கான் பஸ்ஸுங்க தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் வந்து அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சேஃபஸ்ட் கண்ட்ரிங்க. நீங்கள் வந்துட்டு சிங்கப்பூர் விசிட்டிங் வந்தோன்னா விசிட்டிங் பிளேஸ் மட்டும் பார்க்கணும், எல்லா பிளேஸும் போய் பாருங்கள். எல்லா பிளேஸும் உங்களுக்கு ஒரு அனுபவம் தான். நான் எல்லா வீடியோக்களும் சொல்கிற ஒரு விஷயம் தான். இப்போ வந்து ஜூராங் ஈஸ்ட் இங்கே வந்து பார்க்கும்போது இப்போ அந்த பேருந்து நிறுத்தம் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் சிட்டி எப்படி இருக்குது, இந்த டெம்பிள்ஸ் எப்படி இருக்குது, எம்ஆர்டி நிலையங்கள் இந்த ஸ்டேஷன்கள் மெட்ரோ ஸ்டேஷனு நம்ம ஊரை சொல்லுவாங்க. அதுமாதிரி இங்கே எம்ஆர் ஸ்டேஷன் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி நடமாடி போயிட்டு வந்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு ஐடியாக்கள் வரும். அதேமாதிரி சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா தனி மனித ஒழுக்கங்க. இந்த நாடு முன்னேறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா தனி மனித ஒழுக்கம். இதை பாருங்கள், ஜூராங் டவுன் ஹால் இன்டர்சேஞ்சுங்க எப்படி நீட்டாக இருக்குது பாருங்கள். எங்கே இன்டர்சேஞ்ச் வந்துடும் ஒன்றும் மக்களே காணாமல் நம்மளோடய அந்த ஊர் பஸ் வந்துருச்சா இந்த ஊர் பஸ் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்களா. ஆத்தூர், சேலம், கள்ளக்குறிச்சி, சென்னை பஸ் எங்கடா அப்படின்னு கேட்காதீங்க. இங்கே வந்து ஜூராங் ஈஸ்ட்டில் ஜூராங் டவுன் ஹாலில் வந்து எந்தெந்த பேருந்து பார்த்தா எல்இடி டிஸ்பிளேவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங்கு வித் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் வர அரைவல் டைம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மக்கள் வந்து அந்த டைமிங் வந்து மொபைலில் வாட்ச் பண்ணிட்டு இன்னும் எவ்வளோ டைம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்து நல்லா ரிலாக்ஸாக வருவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னா இங்கே மோஸ்ட்லி வந்து இன்டர்சேஞ்சில் வந்து அதிகம் ஆள் வந்து ஏற மாட்டாங்க. அது ஏன்னா எல்லா ஸ்டேஜையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 மீட்டருக்கு ஒரு 300 மீட்டருக்கு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும், அங்கே வந்து ஏறிக்குவாங்க. இங்கே பஸ் மிஸ் பண்ணால் அடுத்த ஆப்போசிட் வெளியே வந்து ஏறிக்குவாங்க. ஃபேன் ஓடிக்குமா இருக்கைகள் ரொம்ப இருக்கைகளும் கிடையாது. எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சுத்தமாக இருக்கும் பாருங்கள். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வந்து நீங்கள் விசிட்டிங் வந்தாலும் சரி தான், இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி தான், பஸ் கேப்டன்கிட்ட வந்து நீங்கள் வந்துட்டு ராங்காக பிஹேவியர் பண்ணிங்கன்னா அதுக்கான தண்டனைகள் இருக்குது. வித் வந்து சமன் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸுக்குள்ளே வந்து அதோட என்ன தண்டனை அப்படிங்கிறது வந்து பஸ் ஓட்டுநர்கள்ட்ட வந்து நீங்கள் எதாவது பிரச்சனை பண்ணால் என்ன தண்டனை, எவ்வளோ ஃபைன் வந்து போட்டுருப்போம், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த பஸ்ஸு வந்துட்டு ஆள் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவங்க அந்த ஒரு சைன் போர்டு வச்சுருப்பாங்க, அந்த நம்பரோட இடத்த வந்து நின்று டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸில் வந்து சென்சார் ஃபிட் பண்ணி தான் பாருங்கள், எல்இடியில் வந்து டைமிங் ஓடிட்டுருக்கோம், எந்த பஸ் வருது போகுதுன்னு. அந்த பஸ்ஸோட ஃபுல் கண்ட்ரோலும் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் இருந்துட்டு இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்சார் பொறுத்திருக்கிறதால தான் இந்த வண்டி இவ்வளோ நேரத்துக்கு வருது போதுன்னு கரெக்டாக அரைவல் டைம் வந்து அந்த எல்டிஏ டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்க வந்து கரெக்டாக அந்த டிஸ்பிளேக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த புதுசாக எம்ஆர்டி லைன் போயிட்டுருங்க ஜூராங் ஈஸ்ட்டில். ஸோ அதுதான் இது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்சேஞ்சில் வந்தால் காஃபி ஷாப்பு, ஃபஸ்ட் எய்டு எல்லாமே இருக்குங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி வெஹிக்கிள் பார்க் பண்ணுற மாதிரி ஆம்புலன்ஸு, தீயணைப்பு படை பார்க் பண்ணுற தீயணைப்பு வெஹிக்கிள் வந்து பார்க் பண்ணுற மாதிரி இடம் வச்சுருப்பாங்க. இது வந்து அப்படியே ஜூராங் ஈஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டுருக்குங்க. ஜூராங் ஈஸ்ட் எம்ஆர்டிக்கு வந்துட்டுருக்கேன். பாருங்கள் பஸ்ஸெலாம் அவுட்டில் போயிட்டு வந்துட்டுருக்கு. என்னடா இன்டர்சேஞ்ச் காட்டுறேன் சட்டுன்னு காட்டிட்டு வெளியே வந்துட்டேன். இல்லைங்க எனக்கு டைமு கொஞ்சம் குறவாக தான் இருக்குது, அதனால தான் வந்துட்டேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பெண்மணி, இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இந்தியாவுக்கே வந்து முதல் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்தை சேர்ந்த வீரலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண்மணி. சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா 1974 வந்து பேருந்து கண்டக்டில் இருந்து அன்னையிலேருந்து நம்ம சிங்கிளாக வந்து மேன் மட்டும் போட்டால் நமக்கு நாடு முன்னேற சொல்லி ஃபீமேலேருந்து 75 ஸ்டார்ட் பண்ணாங்க. 1975 வந்து பார்த்து ஆண் பெண் இருபாலுமே வாகனம் ஓட்டலாம், கண்டக்ட் வேலை என்னென்ன வேலை இருக்கோ எல்லாமே ஆண் பெண் இருவரும் பார்க்கலாங்க. அதான் சிங்கப்பூர் வந்து பயங்கர குறைவாச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 79 இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம கொண்டாடிட்டோம். ஆனால் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் கொடுங்க. எல்லோரும் முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு
உழைப்பாக தான் சரி தான், இல்லை வந்துட்டு டிஸ்கஷனாலும் சரி தான், கரெக்டாக ஈக்குவலாக பண்ணிட்டு வரும்போதும் பார்த்திங்கன்னா அந்த குடும்பமும் முன்னேறும், அந்த நாடு முன்னேறும். சிங்கப்பூர் முன்னேறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்துட்டு எல்லா வேலைகள் போயிட்டு வந்துட்டுருக்காக தான் இங்கே வந்து முன்னேறிட்டுருக்கு. பல அடுக்குமாடிகள் கட்டடம், மக்கள் செல்வ செழிப்பாக வாழ்கிறதுக்கு காரணம். முதல்ல வந்து பிளானிங். ஸோ இங்கே நல்ல மழை பெஞ்சிட்ருங்க. இது வந்து ஓல்டு பூன்ல ஏரியாங்க. எங்கே இப்போ தான் ஜூராங்கேஸில் தான் இங்கே வந்தேன்னா, இல்லைங்க அவங்க எங்கே கிராஸ் ஆகும்போது அங்கே கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சேன், அதை தான் இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சர்மிளாவுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்களோ எம்எல்ஏ எம்பிக்கள், அதேமாரி இந்த வீரலட்சுமிக்கும் எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் அடுத்த பெண்மணிகளை வந்து அப்ரோச் பண்ணணும். அவங்களுக்கு கமலஹாசன் அவர்கள்லாம் கார்லாம் வாங்கி கொடுத்தாங்க, இவங்களுக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தாலும் ஓகே. அக்கா கனிமொழிலாம் போய் பார்த்தா, இவங்களும் போய் பார்த்தா நல்லாயிருக்கும். பயன்களை தொடரும். நன்றி, வணக்கம். வீரலட்சுமி.